அமெரிக்காவின் 50 விழுக்காடு இரட்டை வரி விதிப்பால் தோல் பொருட்களின் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் பிரதான தொழிலாக தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழில் இருந்து வருகிறது. தோல் தொழிற்சாலைகளை தங்களது வாழ்வாதாரமாக கொண்ட தொழிலாளர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இரட்டை வரி விதிப்பால் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொழில் நகரான ராணிப்பேட்டையில் கடந்த 1971ஆம் ஆண்டு சிப்காட் தொழிற்பேட்டை தொடங்கப்பட்டது. தோல் பதனிடுதல், காலணிகள் தயாரிப்பு என 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் மிக முக்கிய பங்காற்றும் நகரம் என்ற பெயர் பெற்றது. இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் சுமார் 70,000க்கும் அதிகமான ஆண், பெண் தொழிலாளர்கள் தோல் தொழிற்சாலைகளையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் அமெரிக்காவின் டிரம்ப் விதித்த 50% இரட்டை வரி விதிப்பால் தோல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மிகுந்த நஷ்டம் அடைவதோடு தொழில் முடங்கும் நிலை உருவாகியுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ வரி டபுள் வரி வச்சிருக்காரு. இப்போ 25% சொன்னது அதே எங்களுக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சு இப்போ திடீர்னு அதை இரட்டிப்பாக்கி 50% சொல்லிட்டாங்க. இந்த 50% வரியினால பயங்கரமான இழப்பு எங்களுக்கு இருக்குது. இதனால எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க யாரும் எங்களோட தோலை எடுக்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. இது மட்டும் இல்லாம நானே ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே இந்த பிரச்சனைனா இதே மாதிரி ராணிப்பேட்டில் பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது. அவங்க அவ்வளோ பேரோட மெட்டீரியலும் இதே மாதிரி தேங்கி போய் நிற்குது. இந்த பிரச்சனையை மத்திய அரசு, மாநில அரசு தலையிட்டு உடனே இதை சரி செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வேலைகளுக்கும் நிறைய பேருக்கு வேலைகளுக்கும் அபாயம் ஏற்படும். இந்த அறிவிப்பு காரணமாக ஏற்கனவே கொடுத்த ஆர்டர்களை கொள்முதல் செய்ய நிறுவனங்கள் தயங்குவதால் காலணிகள் தேக்கமடைந்துள்ளதாக தோல் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் எதிரொலியாக புதிய காலணிகளை உருவாக்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதால் தோல் பதனிடும் தொழில் முடங்கியுள்ளது. இந்த தொழில் நியர்லி இந்த ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் இந்த டாரிஃபுக்காக நிறைய டாண்டிஸ் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் ஷூ ஃபேக்டரிஸ் எல்லாமே ப்ரொடக்ஷனும் குறைச்சிட்டாங்க. ஆர்டரும் நிறைய கேன்சல் ஆயிடுச்சு. இதனால நிறைய பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்புக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா மத்திய மாநில அரசு 2 பேருமே முயற்சி செஞ்சு ஒரு நல்ல சொல்யூஷனா கொடுக்கணும் வேண்டிக் கொண்டோம். இந்நிலையில் தோல் தொழிற்சாலையை நம்பியுள்ள தொழிலாளர்களின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு தோல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் பெருத்த நஷ்டத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் மெத்தனம் காட்டாமல் உடனடியாக பேசி இரட்டை வரி விதிப்பு சுமையை நீக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தோல் தொழிலாளர்கள் முன்வைத்துள்ளனர். பதப்படுத்தப்பட்ட ஃபினிஷ் செய்த தோல் அனைத்தும் தேக்கமடைந்துள்ளது. மேலும் இந்த தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் அந்நிய செலவாணியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வரி விதிப்பை மத்திய மாநில அரசுகள் நேரடியாக விரைந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சாமுவேலுடன் சத்தியம் செய்திக்குழு.